ஈரான் அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டதா குற்றம் சாட்டி அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கடந்த சனிக்கிழமை தாக்குதலை தொடங்கினாங்க. அந்த தாக்குதல்ல அந்த நாட்டுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவர் கூடவே சேர்ந்து ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர், ராணுவ தளபதி உட்பட கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் அந்த தாக்குதலை இறந்து போனாங்க. இந்த தாக்குதலை அடுத்த ஈரான் பதிலடியை கொடுக்க தொடங்கினாங்க. ஈரானுக்கு ஆதரவா லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலை தாக்க தொடங்குச்சு. இதையடுத்து ஈரான் அண்ட் லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிர படுத்தியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மத்திய கிழக்குல உள்ள அமெரிக்க பேஸை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வருது. இதனால போர் நாளுக்கு நாள் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த நிலைமையில தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதா ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவிச்சிருக்காங்க. அதாவது சயோனிச ஆட்சியின் கொடூர பிரதமரின் அலுவலகமும் அந்த ஆட்சியின் வான்படை தளபதியின் தலைமையகமும் குறி வச்சு தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், கெய்பர் அப்படின்ற ஏவுகணையை கொண்டுதான் நாங்க இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய நிலைமை என்னன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அவர் இருக்காரா இல்லையா உயிரோட அப்படின்ற விஷயத்த இஸ்ரேல் தான் சொல்லணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதோட இஸ்ரேலுடைய இன்னும் நிறைய பகுதிகளை குறி வச்சு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரானினுடைய புரட்சிகர காவல்படை தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதலுக்கு 10வது அலை அப்படின்னு பெயரும் வச்சிருக்காங்க. இந்த தாக்குதலை அடுத்த ஜெருசலம் வானத்துல வெடி சத்தங்கள் கேட்டதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு.